நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்காக ரொம்ப பயந்து செத்துருக்கோமா? ஆனா அதே விஷயத்த அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கண்டிப்பா தோணியிருக்கும், இதுக்காடா இவ்வளோ பயப்பட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ ஒரு சீகல் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பேர்டு இருக்குது. அந்த பேர்டு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, பறக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுது. எப்படி நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் போது சைக்கிள் ஓட்டுறதுக்காக பயப்பட்டிருப்போம், எங்கே விழுந்துருவோமோ, விழுந்து காயம் ஆயிருமோ அப்படின்னு. அதே பயம் தான் இந்த சீக்களுக்கும் இருக்க போகுது. ஸோ அதனாலே ரொம்ப நாள் பறக்கவே இல்லை. சரி, சொல்கிற வரைக்கும் சொல்லி பார்த்துட்டு இவங்க அப்பா அம்மா கூட பிறந்த சிப்ளிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பறந்தா பற, இல்லைனா இங்கே கடை அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ சாப்பாடு கொடுக்கல, யாரும் வந்து இவங்க கவனிக்கல. ஸோ இவன் எப்படி பறக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோஸோட ஸ்டோரி, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். பார்க்கலாமா? ஸோ ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைன் பை லைனாக வேர்ட் பை வேர்டாக படிக்கணும். ஏன்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் உங்களுக்கு புக் பேக் க்ளாசரியிலிருந்து மட்டும் வராது, புக் இன்சைட் கொஷின்ஸும் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வேதாந்தம் 9th 10th ஸ்டேட் போர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைன் பை லைனாக வேர்ட் பை வேர்டாக என்ன அர்த்தம் இருக்குங்கிறத சொல்கிறேன். இதை லெசன் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரோஸோட பேராகிராஃப் எழுதிடலாம். அட் த சேம் டைம் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். ப்ரோஸ்குள்ளே போகலாமா? Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up the courage to take that plunge which appeared to him so desperate. So இந்த பாயிண்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா? அதில் ஒன்றும் இல்லை. இந்த சீகளுக்கு கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்க எல்லாம் சிப்ளிங்ஸ். ஸோ மொத்தமாக 4 பேர். இவன் 2 பிரதர்ஸு, ஒரு சிஸ்டர், சரியா? ஸோ மொத்தமாக 4 பேர். இப்போ இவனை தவிர மற்ற இருக்க 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் என்ன பண்ணுறாங்க, பிரிங்க் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாறையோட விளிம்பு, சரியா? அங்கே போயிட்டு அவங்க ஜஸ்ட் அந்த ரெக்கையை ஆட்டுறாங்க, அவங்க பாட்டுக்கு பறந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்களோட ரெக்கை இவனை விட ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இந்த சீகளை விட இட் இஸ் ஃபார் ஷார்ட்டர் தேன் ஹிஸ் ஓன். இவனோட ரெக்கையோட சைஸை விட அவங்களோடது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அந்த பிரிங்க் விளிம்பு கிட்ட போயிட்டு அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணுறாங்க, சிறகடிச்சு அப்படியே பறந்து போயிடுறாங்க. தே ஃப்ளூ அவே. ஃப்ளூ அப்படிங்கிறது ஃப்ளையோட பாஸ்ட் டென்ஸ் தான். He failed to muster up the courage to take that plunge. ஆனால் இவனுக்கு தான் ஏதோ அந்த தைரியம் வந்து வரவே மாட்டேங்குது. தைரியத்தை அவனால் திரட்டவே முடியல. அதுதான் மஸ்டர் அப் கரேஜ் அப்படிங்கிறது. என்ன, அந்த தைரியத்தை இவனால் திரட்ட முடியலை, சரியா? எஸ். ஸோ விச் அப்பியர் டு ஹிம் ஸோ டெஸ்பரேட். இவன் எப்படியாவது பறக்கணும்னு நினைக்கிறான், பட் அந்த தைரியம் வந்து வரவே இல்லை. டெஸ்பரேட் அப்படின்னா எப்படியாவது நான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற ஒரு இந்த மூர்க்கமான ஒரு இது இருக்கும் இல்லையா, எஃபர்ட் போடுவாங்க இல்லையா, அதுதான் டெஸ்பரேட். His father and mother had come around, calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. ஸோ இவங்க அப்பா வராங்க, இவனோட அம்மா வராங்க, வந்து செம்மையாக கத்துறாங்க. ஷ்ரில்லிங் அப்படின்னா நல்லா கீச் கீச் கீச்சன்னு செம்மையாக கத்துறாங்க. ஸ்கோல் பண்ணிட்டு, த்ரெட்டனிங்னா பயமுறுத்துறது. த்ரெட்டனிங் அப்படின்னா பயமுறுத்துறது. உனக்கு சோரே தர மாட்டேன்டா, பட்னி போட்டுற வேண்டா அப்படி சொல்லி பயம்லாம் படுத்துறாங்க. ஸ்டார் அப்படின்னா பட்னி போடுறது, சரியா? ஸோ நீ பறக்காத வரைக்கும் உனக்கு வந்து சோறுங்கிறத நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், பட்னியாவே கடை அப்படின்னு சொல்லி நிறைய என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட் மூவ். ஆனாலும் இவனால் பறக்கணும் அப்படின்னு ஒரு தைரியமும் வரமாட்டேங்குது, இவனும் பறக்க மாட்டேங்கிறான். தட் வாஸ் 24 hours ago. Since then nobody had come near him. இது எல்லாமே 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறமா யாருமே இவன் இருக்கானா இல்லையான்னு கூட யாரும் கண்டுக்கவே இல்லை. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. இதுக்கு முன்னாடி நாள் என்ன ஆச்சு, ஒரு நாள் ஃபுல்லாக இவனும் உட்காந்து பார்க்குறான். சரி, அப்படி நம்ம அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த 2 பிரதர்ஸ்க்கும் ஒரு சிஸ்டருக்கும் சேர்ந்து எப்படி பறக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, சரியா? இதுக்கு முன்னாடி நாள் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இதுதான் நடந்திருக்கு. ஓகே. He had watched his parents flying about with his brother and sister. இவனோட தம்பிகள் கூடயும் தங்கச்சி கூடயும் அவங்க அப்பாவை பறந்து perfecting them in the art of flight, எப்படி சூப்பராக பறக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, சரியா? Teaching them how to skim the waves. ஸோ இப்போ அலைகள் வருதுன்னா அதை தாண்டி எப்படி பறக்கிறது, ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ். உனக்கு ஒரு ஃபிஷ்ஷை வந்து பார்த்துட்டேன், உனக்கு அது வேணும், உனக்கு பசிக்குது, எப்படி போயிட்டு அந்த மீனை பிடிச்சிட்டு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அந்த தம்பிகளுக்கும் தங்கச்சிக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவன் உட்காந்து சும்மா பார்த்துட்ருக்கான். ஓகே. He had in fact seen his older brother catch his first herring and devour it.
ஸோ இன்ஃபேக்ட் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனோட அண்ணா ஓல்டர் பிரதர் அப்படின்னா அண்ணா. ஸோ அண்ணா அவனோட ஃபஸ்ட்டு ஹெரிங் ஃபிஷ்ஷை பிடிச்சு, ஹெரிங் ஃபிஷ் அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த லெசனில் நம்ம 2 மீனை பற்றி படிப்போம். ஒன்று ஹெரிங் ஃபிஷ், இன்னொன்று மேக்கரல். மேக்கரல் அப்படிங்கிறது இந்த மீனுப்பா, which is வஞ்சரம் மீன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மேக்கரல். ஸோ இந்த ஹெரிங் ஃபிஷ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட இன்னொரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு which is மத்தி மீன். இந்த ஹெரிங் ஃபிஷ் அப்படிங்கிறது மத்தி மீன், மேக்கரல் அப்படிங்கிறது காணாங்கெழுத்தி இல்லை வஞ்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இவனோட அண்ணா என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் அவனோட ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு வரான். பிடிச்சிட்டு வந்து சாப்பாடு கண்ணிலே பார்க்காதவங்க முன்னாடி சாப்பாடு வச்சா எப்படி சாப்பிடுவாங்க? அந்த டீசன்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஒரு புடி அவ்வளோதான். ஸோ அங்கே ஒழுகுதா, இங்கே ஒழுகுதா, அங்கங்கே ஆயிருக்கா, அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் டெவோர். செம்ம பசியில் இருக்கவன் முன்னாடி சாப்பாடு கொண்டு போய் வச்சா அவன் எப்படி சாப்பிடுவான்? அப்படியே எடுத்து முழுங்கிடுவான். டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான், அவன் என்ன சாப்பிடணும் அதெல்லாம் நினைக்க மாட்டான். அதுதான் டெவோர். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அவனோட மீனை பிடிச்சி உடனே வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டான். ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் வைல் ஹிஸ் பேரண்ட்ஸ் சர்க்கிள்ட் அரவுண்ட் ரைசிங் அ ப்ரவுட் கேக்கிள். கேக்கிள் அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் பாராட்டுற விதமாகவும் சில சவுண்டு வந்து போடுவாங்க, அதுதான் கேக்கிள். சரியா? ஸோ இவன் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை பிடிச்சி இவன் சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் இவனை சுற்றி பறந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சூப்பரா அப்படிங்கிற மாதிரி கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. சரியா? all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff laughing at his cowardice. ஸோ இது அண்ணா இப்படி பண்ணிட்டான், இவனால இன்னும் பறக்கவே முடியல. அப்போது மார்னிங் ஃபுல்லாக அந்த ஹோல் ஃபேமிலியும் என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன ஒரு அந்த கிளிஃப் இருக்கு இல்லையா, அதாவது மவுண்டெயினோட ஒரு எட்ஜு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சே உன்னால தான் பறக்கவே முடியலையே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் இவனை கிண்டல் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஆப்போசிட் கிளிஃபில் போயிட்டு இவன் ஒரு கிளிஃபில் இருக்கான், ஒரு மவுண்டெயினோட எட்ஜில் இருக்கான். இன்னொரு மவுண்டெயினோட எட்ஜுக்கு அவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, லாஃபிங் அட் ஹிஸ் கவோடைஸ். கவோடைஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த கோலத்தனம். கோவாடைஸ் அப்படிங்கிறது இவனுடைய கோலத்தனம். இவன் பயந்துட்டு தானே பறக்காம இருக்கான். அப்போ அதை வச்சு அவங்க எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The sun was now ascending the sky. Ascending அப்படிங்கிறது மேலே வருது. சன்ரைஸ் ஆகும்போது அப்படியே மேலே வரும் இல்லையா, அதுதான் ascending. Blazing warmly on his ledge that faced the south. ஸோ இவன் இருக்க அந்த லெட்ஜ் வந்து எப்படி இருக்குது, அந்த பாறையோட லாஸ்ட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா சவுத் சைடு, தெற்கு சைடு ஃபேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அந்த சன் அப்படியே மேலே வரும்போது லைட்டாக அந்த ஹீட் வந்து வார்மாக ஃபீல் ஆகுது. He felt the heat because he had not eaten since the previous nightfall. ஸோ முன்னாடி நைட்லேருந்து அவன் எதுவுமே சாப்பிடலை. ஏன்னா இவங்கெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டாங்க இல்லையா, சொல்லி பார்த்தாங்க, இவனும் பறக்கலை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, சரி நீ எப்படியோ கடை அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. ஸோ இவன் இருக்க லெட்ஜ்லேயே ரொம்ப தூரத்தில் மேக்கரல் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னேன் வஞ்சரம் மீன் இல்லை காணாங்கெழுத்து மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷோட ஜஸ்ட் அந்த வால் பகுதி மட்டும், சின்ன பீஸ் மட்டும் வந்து ரொம்ப தூரத்தில் அவனுக்கு தெரியுது. நவ் தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்கிராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். இதுக்கு மேலே அவனுக்கு சாப்பிட்றதுக்குன்னு எந்த உணவுமே கிடையாது. சிங்கிள் ஸ்கிராப் ஆஃப் ஃபுட் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் கூட கிடையாது. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. ஸோ இவங்கெல்லாம் வந்து முட்டையிலிருந்து தான் குஞ்சாக வெளியே வந்திருப்பாங்க இல்லையா. பேர்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் முட்டை போட்டு குஞ்சு பறிக்கக்கூடியதான். ஸோ எந்த நெஸ்ட்டில், பறவையோட கூட்டில் இந்த முட்டை வச்சு அதெல்லாம் ஹேட்ச் ஆகி இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்களோ அந்த கூட்டுக்குள்ளே போய் திரும்பவும் இவன் தேடுறான், ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு. He had searched every inch, ஒவ்வொரு இன்ச்சாக தேடுறான். ரூட்டிங் அமாங் த ரஃப் dirt caked straw nest. straw nest அப்படின்னா இந்த வைக்கப்புள்ள அது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தானே சின்ன சின்ன பீசஸாக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இது குருவி கூடு கட்டும். அந்த மாதிரி இருக்க நெஸ்ட்டில் நிறையா வந்து அழுக்கெல்லாம் இருக்குது, ரஃப்பாக தான் இருக்குது. பட் எவ்ரி இன்ச்சாக அவன் தேடுறான் பசிக்குது அப்படிங்கிறதுக்காக. வேர் he and his brothers and sister had been hatched. hatchedனா அந்த குஞ்சு பறிக்கிறது, முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வர்றது. ஸோ இவங்கெல்லாம் எங்கே வந்து குஞ்சு பறித்து வெளியே வந்தாங்களோ அதே நெஸ்ட்டில் போய் இவனும் தேடுறான். He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. ஸோ எந்த முட்டையிலேருந்து அவன் வெளியே வந்தானோ அதில் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு பார்த்து அதையும் சொரண்டி சாப்பிட்றான். அதுதான் நாடு. சரியா? அதையும் சொரண்டி அந்த எக்ஷெல்
ஓடு இருக்கும் இல்லையா, முட்டையோட ஓடு, அதோட ட்ரைடு பீசஸ்லேருந்து ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு சுரண்டி சாப்பிட்றான். அது எப்படி இருந்ததான் அவனுக்கு, தன்னோட ஒரு பகுதியை அவனே சாப்பிட்ற மாதிரி இருந்ததான். ஏன்னா அவனும் அந்த முட்டையிலேருந்து தானே வெளியே வந்தான். ஸோ இட் வாஸ் லைக் அ பார்ட் ஆஃப் ஈட்டிங் ஹிம்செல்ஃப். He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. So இவன் என்ன பண்றான், நம்ம யூஸ்வலி இந்த ஆக்ஷன் மூவிஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு அப்படியே ஹீரோ வந்து தாவுவார், நடுவில் இருக்க அந்த கேப்பெல்லாம் தெரியாது, அந்த டைமில் தான் கிராவிட்டியே வேலை செய்யாது இல்லையா. அந்த மாதிரி தான் இவனும் ட்ரை பண்ணுறான். முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்டெப் முன்னாடி போவான், 4 ஸ்டெப் பின்னாடி வருவான், திரும்ப முன்னாடி போவான், திரும்ப பின்னாடி வருவான், இப்படியே பண்ணுறான். அதுதான் trotted back and forth from one end of the ledge to the other. ஸோ இவன் இருக்க இடத்துல இருந்து இன்னொரு அந்த பாறாங்களுக்கு போகலாமா, அதாவது பறக்காம போறாராம், ஸோ தாவலாமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் ஹஸ் லாங் கிரே லெக்ஸ் ஸ்டெப்பிங் டென்டிலி, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடி எடுத்து வச்சு போகிறான். ட்ரையிங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை, கொஞ்சம் கூட பறக்காமல் எப்படி அந்த சைடு இருக்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். But on each side of him, the ledge ended in a sheer fall of precipice. Sheer fall of precipice அப்படின்னா செங்குத்தா இறங்குது, சரியா, அது வந்து ரொம்ப டேஞ்சர். ஸோ அந்த பாறை வந்து ஸ்லோப் எப்படி இருக்கு அப்படின்னா செங்குத்தா இறங்குது, மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், உடனே கீழே போயிட வேண்டியதான், அந்த மாதிரி இருக்கு. ஸோ வித் த sea beneath, கீழே வந்து அப்படியே கடலா இருக்கு. And between him and his parents there was a deep wide crack. ஸோ இவன் இருக்க இடத்துக்கும் அவங்க அப்பா அம்மா இருக்க இடத்துக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மவுண்டெயினுக்கும் இன்னொரு மவுண்டெயினுக்கும் நடுவில் நிறைய ஒரு கேப் இருக்கும் இல்லையா, விழுந்தா அந்த கேப்புக்குள்ளே போய் விழுகணும், அந்த மாதிரி ஒரு டீப்பான கிராக் வந்து இருக்கு. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. ஸோ இவன் வந்து வடக்கு பார்த்து ஓடினா அப்படின்னா பறக்காமையே அவங்கள போய் ரீச் ஆயிடலாம். But then on what could he walk? ஆனால் அவன் எதில் நடந்து போவான்? There was no ledge and he was not a fly. அந்த இடத்துல நடக்கிற மாதிரி எந்த ஒரு தரையுமே கிடையாது. ஓகே, and above him he could see nothing. ஆனால் அவனுக்கு மேலேயும் ஒன்றும் கிடையாது. The precipice was sheer, அதாவது செங்குத்தா இருந்தது. On the top of it was perhaps farther away than the sea beneath him. ஸோ டாப்புக்கு போகணும் அப்படின்னா ஈஸியாக கீழே கூட போயிடலாம் போல், டாப்பு தான் எனக்கு இன்னும் தூரமாக இருக்குது, கடலுக்கு கூட ஈஸியாக ரீச் பண்ணிடலாம், அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த மலையோட உச்சிக்கு போகணும் அப்படின்னா அதுதான் இன்னும் எனக்கு தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing. ஸோ என்ன பண்ணுறான், அந்த லெட்ஜ் இருக்கு இல்லையா அதோட விளிம்புக்கு வரான். பிரிங்க் அப்படின்னா விளிம்புக்கு வரான். அங்கே வந்துட்டு ஒரு ஒத்த காலில் நிற்கிறான், இன்னொரு கால் எங்கே இருக்குது அப்படின்னா அவனோட ஃபெதர்ஸ்குள்ளே ரெக்கைக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கு. He closed one eye, then the other and pretended to be falling asleep. இவன் என்ன பண்ணுறான், இப்போ ஆக்ஷன் விட பார்க்குறான், சரியா. ஸோ நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அப்பப்போ நடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இவனும் நடிப்பை போடுறான். என்ன பண்ணுறான், அதர் சைடு இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஐயோ பாவம் புள்ள ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணுமாமா, அதுதான் இவன் பண்ணிட்டு இருக்கான். ஒத்த காலில் நின்று ஒரு காலை வந்து இந்த ஃபெதர்ஸ்குள்ளே மறைச்சு கண்ணை மூடி ஐயோ நானே பாவம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறான், சரியா. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம், அவங்க கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. He saw his 2 brothers and sister lying on the plateau dozing. Dozing அப்படின்னா வந்து தூங்குறதுப்பா. ஸோ அவங்க இருந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட பிரதர்ஸும் சிஸ்டரும் தூங்கிட்டு இருக்காங்க. with their heads sunk into their necks. ஸோ பறவைகள்லாம் தூங்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா கழுத்துக்கு கீழே தான் அந்த தலையை வச்சு தூங்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. his father was preening the feathers on his white back. ஸோ ப்ரீனிங் அப்படிங்கிறது என்னென்னா அந்த காக்கா பறவைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபெதர்ஸில் கொத்தி கொத்தி ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பேர் தான் ப்ரீனிங், சரியா. தென் ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம், அவனோட அம்மா தான் இவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்யூ, ஹர் ஒயிட் பிரெஸ்ட் thrust forward. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாட்யூ சதுப்பான ஒரு நிலத்துல இருக்க உயர்ந்த பொசிஷனில் ஹை ஹம்ப் அப்படின்னா அங்கேயே கொஞ்சம் மேலாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நின்று இவனை பார்த்துட்டு இருக்காங்க. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rack. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே ஒரு மீனை வந்து எடுத்து அவங்க காலுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க,
சரியா? அப்பப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா மீனை பிரித்து டோர் அப்படின்னா டேர் கிழிக்கிறது அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ இப்போ மீனை கிழிக்கிறதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, பிரித்து அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஓகே, நவ் அண்ட் அகெயின் அப்பப்போ ஷி டோர் அட் த பீஸ் ஆஃப் த ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட். அவங்க காலுக்கு பக்கத்தில் இருக்க ஃபிஷ்ஷை அப்பப்போ சின்ன சின்ன பீசஸாக பிரித்து சாப்பிட்றாங்க. அண்ட் தென் ஸ்கிராப்ட் ஈச் சைட் ஆஃப் ஹர் பீக் ஆன் த ராக். இதை பண்ணிட்டு அவங்களோட அந்த மூக்கு இருக்கு இல்லையா, அதை பக்கத்தில் இருக்க பாறையில் அப்படியே இந்த சைடு ஒரு தேய் அந்த சைடு ஒரு தேய். எதுக்காக? அந்த மூக்கை வந்து இன்னும் ஷார்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? இந்த சைட் ஆஃப் த ஃபுட் maddened him. அவங்க அம்மா நல்லா ஜாலியாக தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த ஃபுட்டை பார்க்கும்போது இவனுக்கு தான் வந்து காண்டாகுது. எனக்கு பசிக்குதுப்பா, என்ன எல்லாரும் நீங்களா சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. How he loved to tear the food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த சாப்பாடு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இவனுக்கு தோணுது. ஸோ பாவமாக வந்து என்ன பண்ணுறான், ஒரு சவுண்டை கொடுக்குறான். ஓகே, his mother cackled too and looked at him. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஹாய் சொல்கிறான் போல நம்ம பையன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து திருப்பி ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. கா 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 he cried, begged her to bring him over some food. கெஞ்சறான் அவங்க அம்மா கிட்ட, தயவு செஞ்சு எனக்கு ஒரு சாப்பாட்டை வந்து கண்ணில் காட்டுங்க அப்படின்னு. ஸோ அவங்க அம்மா வந்து திரும்பவும் மார்க் பண்ணுற மாதிரி, மார்க்னா கிண்டல் பண்ணுற மாதிரி திரும்பவும் வந்து ஒரு சவுண்டை போட்டு ஓகேப்பா நான் இங்கே நல்லா தான் இருக்கேன், நீயும் நல்லா இரு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் he kept calling plaintivelyனா சேடா. ஓகே, நானே பாவம்பா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ரொம்ப சேடாக கூப்பிட்டே இருக்கான். ஆஃப்டர் அ மினிட் ஆர் ஸோ he uttered a joyful scream. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அவன் நல்லா ஹாப்பியாக இருக்க மாதிரி சத்தம் போடுறானே, என்ன அப்படின்னு பார்த்தா his mother had picked up a piece of fish and was flying across to him with it. ஏன்னா அவங்க அம்மா இன்னொரு சைடில் இருந்தாங்க இல்லையா, அந்த பிளாட்யூலேருந்து ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துட்டு இவனை பார்த்தா அப்படியே பறந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, he leaned out eagerly. leaned out அப்படின்னா ரொம்ப நாள் உனக்கு வந்து சாப்பாடே கொடுக்காம பசியில் இருக்க, யாராவது கொண்டு வராங்க அப்படின்னா பாதி வழியில் நீ போய் பிடுங்கிட்டு வருவ, ஏன்னா அந்தளவுக்கு கூட பொறுமையாக இருக்காது. அதே மாதிரி இவனும் என்ன பண்ணுறான், அவங்க அம்மா பாதி வழி வந்ததுக்கப்புறமா இவனும் பாதி வழியில் போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. அவங்க அம்மா இவனை நோக்கி ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான், 2 தடவை ராக்ல அந்த காலை வச்சு டேப் பண்ணிட்டு அவனும் முன்னாடி போக ட்ரை பண்றான், அவங்க அம்மாக்கு பக்கத்துல போக ட்ரை பண்றான். பட் she was just opposite to him, abreast of the ledge. She halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா ஸ்ட்ராட்டஜி, செம்மையான ஸ்ட்ராட்டஜி. இவங்க அம்மா இப்போ வந்தாங்களா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இவனுக்கு வந்துருச்சா, சூப்பர்டா எனக்கு ஃபுட்டு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக பக்கத்தில் வரலை. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு அந்த ஒரு டீப்பான ஒரு கிராக் இருந்ததா, அந்த மவுண்டெயினுக்கும் இந்த மவுண்டெயினுக்கும் நடுவில், அந்த இடத்துலையே அவங்க அம்மா வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க. இந்த சைடு வரவே இல்லை, இந்த மவுண்டெயின் பக்கத்தில் வரவே இல்லை, இந்த லெட்ஜ் பக்கத்தில் வரவே இல்லை. ஓகே, ஸோ எதுக்காகனா அப்படியாவது அவன் பறப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டாங்க. ஹால்டட் அப்படின்னா ஷீ ஸ்டாப்டு, பாதி வழி வந்தாங்க, முக்கால்வாசி வழி வந்துட்டாங்க. இந்த இடத்துல கால் வைக்காம நடுவில் அப்படியே ஹால்ட் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல அவங்களோட ரெக்கை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஹர் விங்ஸ் மோஷன்லெஸ், அவங்களோட ரெக்கையை ஆட்டுறதை நிறுத்திட்டாங்க. அண்ட் அவங்களோட வாயில் இருந்த ஃபிஷ் வந்து அப்படியே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஃபிஷ்ஷை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. He waited a moment in surprise, wondering why she did not come nearer. ஏன் அம்மா பக்கத்தில் வரவே இல்லை அப்படி சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். சரியா, வண்டரிங் அப்படின்னா யோசிச்சு இந்த ஆச்சரியப்படுறது, ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களே, ஏன் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, ஏன் வரலை அப்படின்னு யோசிச்சுட்டே நின்றுருக்கான். அண்ட் தென் மேடன்டு பை ஹங்கர், மேடன்ட் அப்படின்னா அடப்போங்கடா நீங்களாவது கொண்டு வந்து கொடுக்குறதாவது அப்படி சொல்லிட்டு அந்த கடுப்பில் என்ன பண்ணுறான், ஹீ டைவ்ட் அட் த ஃபிஷ், அவன் டைவ் அடிக்கிறான். ஓகே, வித் அ லவுட் ஸ்க்ரீம் he fell outwards and downwards into the space. அப்போ இவனே ஒரு விளிம்பில் தான் நின்றுட்டு இருக்கான், மவுண்டனோட எட்ஜில். ஸோ இவன் அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கணும் அப்படின்னு போகிறதுல என்ன ஆயிடுச்சுன்னா மவுண்டனை விட்டு கீழே விழுந்துட்டான். கீழே விழுகும்போது அப்படியே காற்றுல மிதக்கிறான். ஓகே, he fell outwards and downwards into the space. அப்படியே கீழே போகிறான் அந்த காற்றுல. his mother had swooped upwards. swooped அப்படின்னா அவங்க அம்மா அப்படியே மேலே நோக்கி பறந்து வராங்க, இவன் கீழே நோக்கி போகிறான். as he passed beneath her, he heard a swish of her wings. ஸோ இவன் வந்து அப்படியே கீழே போயிட்டே இருக்கானா, கீழே போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா பறக்கிற சத்தம் இவனுக்கு கேட்குது.
அந்த விங்ஸ் வந்து அடிக்கிற சத்தம் இவனுக்கு கேட்குது. ஓகே, தென் a monstrous terror seized him. டெரர் அப்படின்னா பயம். ஓகே, ஸோ பயம் வந்து அவனை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சு. அண்ட் his heart stood still. ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவனுக்கும் நடக்குது பயத்தில். he could hear nothing. அவனுக்கு எதுவுமே காது கேட்கவே இல்லை. பட் it only lasted a moment. ஆனால் இது எல்லாமே ஒரு செகண்ட் தான். the next moment he felt his wings spread outwards. அடுத்த நிமிஷமே அவனுக்கு என்னாச்சு, அவனோட ரெக்கை வந்து விரியுது அப்படியே வெளியில. the wind rushed against his breast feathers and then under his stomach and against his wings. இவனோட ரெக்கை விரியுது, இவனோட breast அண்ட் அவனோட ஃபெதர்ஸ் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டில் காற்று அடிக்குது. விச் மீன்ஸ் அவன் பறக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் இப்படி சொல்கிறாங்க. he could not feel the tips of his wings cutting through the air. okay, yes, he could feel the tips of the wings cutting through the air. அவனோட ரெக்கை காற்றுல அடித்து பறக்கிற அந்த சத்தம் வந்து அவனுக்கு கேட்குது. ப்ளஸ் அது அவனுக்கு ஃபீலும் ஆகுது. he was not falling headlong now. he was soaring gradually downwards and outwards. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே கீழே பறக்க ட்ரை பண்ணுறான். he was no longer afraid. ஆனால் அவனுக்கு வந்து இதுக்கு மேலே பயமே கிடையாது. he just felt a bit dizzy. கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அந்த பசி மயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் இருக்குது. then he flapped his wing once and then soared upwards. திரும்ப ஒரு தடவை வந்து அவன் ரெக்கையை அடிக்கும் போது திரும்ப அவன் மேலே வரான். he uttered a delightful scream and flapped them again. திரும்ப நான் பறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா இருக்கான். டிலைட்ஃபுல் அப்படின்னா சந்தோஷமான, ஸ்க்ரீம் அப்படின்னா அந்த கத்துறது, சரியா, அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவனும் வந்து என்ன பண்றான், நல்லா வந்து சந்தோஷத்துல கத்திக்கிட்டே திரும்ப அந்த ரெக்கையை அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபிளாப்டுனா ரெக்கையை அடிக்கிறது. ஓகே, he soared higher. திரும்ப அவன் மேலே வந்துகிட்டே இருக்கான் பறக்கும்போது. he raised his breast and banged against the wind. ga 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 and ga law. his mother swooped past him, his wings making a loud noise. ஸோ என்ன பண்ணுறான், சூப்பர்ப்பா என்னால் பறக்க முடியுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் ஒரு சந்தோஷத்தில் இவன் என்ன பண்ணுறான், அவனோட பிரெஸ்ட் எல்லாத்தையுமே விண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து அப்படியே உயர்த்துறான். சரியா, அண்ட் he is making some sounds. பார்த்தீங்களா நான் பறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, இவனை தாண்டி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வூப்ட் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக குவிக்காக மூவ் ஆகுறது. ஸோ பாஸ்ட் ஹிம் அப்படின்னா அவனை கடந்து. ஸோ இவனை தாண்டி வந்து இவங்க அம்மாவும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. her wings making a loud noise. அவங்களோட ரெக்கையும் நல்லா அடிச்சு பறக்கிற அந்த சவுண்டு வந்து கேட்குது. he answered her with another scream. திரும்பவும் இவன் வந்து சத்தம் போடுறான். then his father flew over him screaming. then அவங்க அப்பாவும் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. இவனுக்கு மேலே அவங்க அப்பா பறந்துட்டு இருக்காரு, அவரும் வந்து செமையா கூச்சலிட்டு பறந்துட்டு இருக்காரு. then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. ப்ளஸ் இவன் கூடவே ரெண்டு அண்ணா, ஸோ ரெண்டு பிரதர்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஒரு அண்ணா ஒரு தம்பி இருந்தாங்க, தென் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி எல்லாரும் இப்போ குடும்பமாக பறக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrinking shrilly. ஸோ இதில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவ்வளோ நாள் அவன் பறக்கிறதுக்கு பயந்தான் அப்படிங்கிறதே மறந்துட்டான். ஓகே, மறந்து என்ன பண்ணுறான், டைவ் அடிக்கிறான், பறக்கிறான், அந்த சந்தோஷத்தில் கூச்சலிடுறான், எல்லாமே நடக்குது. he was near the sea now flying straight over it. ஸோ கடலுக்கு பக்கத்தில் போயிட்டான், அவ்வளோ கீழே போயிட்டான், ஸ்ட்ரெயிட்டாக பறந்துட்டு இருக்கான், facing out over the ocean. he saw a vast green sea beneath him. இவனுக்கு கீழே green கலரில் கடல் மட்டும்தான் தெரியுது, with little ridges moving over it. ஸோ சின்ன சின்ன அலைகள் அப்பப்போ வருது. he turned his beak sideways and crowned amusedly. amusedly அப்படின்னா ஆச்சரியமாக, amuse அப்படின்னா ஆச்சரியமாக. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அவனோட இந்த மூக்கு இருக்கு இல்லையா, அதை சைடில் திருப்பி ஆச்சரியமாக பார்க்குறான். then his parents and his brother and sister had landed on his green floor in front of him. ஸோ அந்த green floor அப்படிங்கிறது கடல் தான். கடல் green கலரில் தெரியுது இல்லையா, அந்த green கடலில் அவங்க பேரண்ட்ஸு, பிரதர்ஸு, சிஸ்டர் எல்லாருமே வந்து லேண்ட் ஆகிறாங்க. they were beckoning to him, calling shrilly. he dropped his legs to stand on the green sea. ஸோ இவன் இப்போ பறந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, போதும் ஸ்டாப் பண்ணிங்க, நிற்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் வந்து என்ன பண்ணுறான், அவனோட காலை வந்து கீழே எடுத்து வச்சு கொஞ்சம் நிற்க ட்ரை பண்ணுறான். his legs sank to it. sankனா சிங்கோட பாஸ்ட் டென்ஸ், மூழ்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் தான் sank. மூழ்கிடுச்சு அவன் காலு. he screamed with fright.
திடீர்னு பயம் வர ஆரம்பிச்சிச்சு, அவன் கத்துனான். அண்ட் attempted to rise again flapping his wings. திரும்பவும் அவன் பறக்க ட்ரை பண்ணி ரெக்கையை அடிக்க ஆரம்பிக்கிறான். But he was tired and weak with the hunger and he could not rise, exhausted by the strange exercise. ஸோ இவன் என்ன பண்ணுறான், பறக்கணும்னு ஆசை இருக்குது, இல்லைனா மூழ்கிடுவோம் தெரியுது, ஆனாலும் அவனால் பறக்க முடியல. ஏன்னா பசியில் செம மயக்கமாக இருக்குது, இவனுக்கு டயர்ட் ஆகிட்டான். எக்ஸாஸ்டட் அப்படின்னா இதுக்கு மேலே அவன்கிட்ட சுத்தமாக எனர்ஜியே கிடையாது, அந்தளவுக்கு அவன் டயர்ட் ஆகிட்டான். His feet sank into the green sea and then his belly touched it and he sank no farther. ஸோ என்ன ஆயிடுச்சு, இவனோட காலு மூழ்கிடுச்சு, இவனோட வயிறு, பெல்லி அப்படின்னா வயிற்று பகுதி, அதுவும் வந்து இந்த தண்ணியில் டச் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு மேலே அவன் மூழ்கலை. he sank no farther அப்படின்னா இதுக்கு மேலே அவன் மூழ்கலை. he was floating on it. அவன் அதிலேயே மிதக்க ஆரம்பிக்கிறான். floating அப்படின்னா மிதக்கிறது. and around him his family was screaming, praising him and their beaks were offering him scraps of dog fish. ஸோ அவனோட ஃபேமிலி அவனை சுற்றியும் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரீமிங் அப்படின்னா கத்துறாங்க, சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ப்ளஸ் ப்ரைஸிங் ஹிம், பாராட்டுறாங்க. அண்ட் தேர் பீக்ஸ் வேர் ஆஃபரிங், எல்லாருமே சேர்ந்து இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, டாக் ஃபிஷ்ஷோட பீசஸை கொடுக்குறாங்க. சரி பாவம் பையன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. he made his first flight and this is how our first time பறந்தான். ஓகே, ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஸ்டோரிடா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏதாவது வார்த்தைகளுக்கு உங்களுக்கு சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸோட மீனிங் வேணும் அப்படின்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் எவ்ரிவன்.